நீட் மறுதேர்வு வினாத்தாள் மதுரையிலிருந்து நெல்லைக்கு ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், வணக்கம். நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வினாத்தாளானது கொண்டு வரக்கூடிய அந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது? முழு விவரங்கள். சலோமி, நிச்சயமாக கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் இளநிலை 2026 நுழைவுத் தேர்வானது வினாத்தாள் கசிவு புகார்களை எடுத்து அந்த தேசிய தேர்வு முகமையானது அந்த நீட் தேர்வை ரத்து செய்தது. மத்திய அரசின் ஒப்புதலுக்கு பிறகு இந்த தேர்வானது ரத்து செய்யப்பட்டதாக தேசிய தேர்வு முகமையானது தெரிவித்திருந்தது. இந்த தேர்வு மீண்டும் நடத்தப்படும் என்றும் புதிய தேர்வுகள் தேதிகள் மற்றும் ஹால் டிக்கெட் குறித்த விவரங்கள் விரைவில் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் வெளியிடப்படும் என்று தெரிவித்த நிலையில் வருகின்ற 21ஆம் தேதி இந்த தேர்வானது நடக்க இருக்கிறது. ராஜஸ்தானில் கடந்த மே 10ஆம் தேதி வினாத்தாள் கசிந்து தொடர்பான செய்திகள் வெளியானதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மருத்துவ படிப்பிற்காக நடத்தப்பட்ட இந்த தேர்வில் சுமார் 22 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் இப்போது மீண்டும் தேர்வு எழுத வேண்டும். இருப்பினும் இதற்காக கூடுதல் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது என்றும் ஏற்கனவே தேசிய தேர்வு முகமையானது தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மத்திய ஒன்றிய அரசை கடுமையாக விமர்சித்து எதிர்த்து வந்தார்கள். அந்த நீட் தேர்வானது ஒரு ஏலமாக மாறிவிட்டது என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும், அவர் பதவி விலக வேண்டும் என்றும் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி போராட்டங்களும் தற்பொழுது வரை மாணவர்கள் மத்தியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த நீட் மறுதேர்வு வினாத்தாள் மதுரையிலிருந்து நெல்லைக்கு ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு வர ஏற்பாடுகளானது நடைபெற்று வருகிறது. அதற்காக திருநெல்வேலி ஆயுதப்படை மைதானத்தில் இந்திய ராணுவ ஹெலிகாப்டரை தரையிறக்கி இன்று ஒத்திகை செய்திருக்கிறார்கள். இந்த நீட் வினாத்தாள் கசிந்ததால் கடந்த மாதம் நடத்தப்பட வேண்டிய இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் வரும் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த தேர்வுகள் நடத்தப்பட இருக்கிறது. இந்த வினாத்தாள் கசிந்து விடாமல் நியாயமாக தேர்வு நடத்துவதற்கு வசதியாக வினாத்தாள்களை கடைசி நேரத்தில், அதாவது ஹெலிகாப்டர் மூலமாக அந்த தேர்வு நடத்தும் மையங்களுக்கு கொண்டு வர தற்பொழுது ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு வருகிறது. டெல்லியிலிருந்து விமானம் மூலம் மதுரைக்கு வினாத்தாள் கொண்டு வரப்படும் நிலையில் அங்கிருந்து திருநெல்வேலி ஆயுதப்படை மைதானத்திற்கு இந்திய ராணுவ ஹெலிகாப்டரில் விமானப்படை அதிகாரிகள் பாதுகாப்புடன் இந்த வினாத்தாள்களை கொண்டு வருவது போன்ற அந்த ஒத்திகை இன்று நடத்தப்பட்டது. இதற்காக மதுரையிலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் அந்த ஆயுதப்படை மைதானத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் ஆனது தரையிறக்கம் செய்யப்பட்டது. மீண்டும் மேலே எழும்பி பறந்து அந்த ஒத்திகையானது நிகழ்த்தப்பட்டது. திடீரென இந்த திருநெல்வேலி மாநகர பகுதிக்குள்ள ராணுவ ஹெலிகாப்டர் பறந்ததால் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் அந்த காட்சிகளை அந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அந்த பாதுகாப்பாக வினாத்தாள்களை கொண்டு வருவதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.